வணக்கம். விஜய் மணிவேல் அவர்கள் அமெரிக்காவின் தலையாய தமிழ் தலைவர்களுள் ஒருவர். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அடிப்படை தொண்டனாக களமிறங்கி தமிழ் வளர்ச்சிக்கான பணிகளை மேற்கொண்டதோடு தன்னையும் படிப்படியாக வளர்த்து கொண்டு இன்று சிறந்த தலைவராக திகழ்கின்றார். பேரவை துணைத் தலைவர், மிசவ்ரி தமிழ்ச்சங்க தலைவர், பேரவை நிர்வாகக் குழு உறுப்பினர், பேராளர், பேரவை ஆயுள் உறுப்பினர், செயின்ட் லூயிஸ் முருகன் கோவிலின் நிறுவன உறுப்பினர் என எண்ணற்ற பொறுப்புகளில் தொடர்ந்து திறம்படச் செயலாற்றி வருபவர். எழிலன் ராமராஜன் அவர்கள் தற்போது பேரவை துணை பொருளாளராக பணியாற்றி வருகின்றார். அட்லாண்டா தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும், இயக்குனர் குழுவின் பெருந்தலைவராகவும், பேரவையின் பல்வேறு குழுக்களின் தலைவராகவும், பேரவை விழா ஒருங்கிணைப்பாளராகவும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும், நிதி திரட்டுவதில் முன்னணி பொறுப்பாளராகவும் என அமெரிக்காவில் பல பணிகளை கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து மேற்கொண்டு வருபவர். வர்மக்கலை ஆசான் பட்டம் பெற்றவர். முனைவர் கபிலன் வெள்ளையா அவர்கள் துணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தகவல் தொடர்பில் தேர்ச்சி கொண்டவர். ஆவணங்களை கையாள்வதில் நெடிய அனுபவம் கொண்டவர். பேரவையின் தமிழ் அறிவியல் குழு, இணை அரங்கம் ஒருங்கிணைப்பாளர் குழு உள்ளிட்டவற்றில் தொடர்ந்து பணியாற்றி வருபவர். நியூஜெர்சி தமிழ் பேரவையின் நிறுவனர்களுள் ஒருவராகவும் தலைவராகவும் பணியாற்றியவர். தமிழ் கல்வி புலத்தில் பாடத்திட்டங்கள் வகுப்பது, பள்ளிகளை ஒருங்கிணைப்பது, பயிற்றுவிப்பதென தமிழ் களத்தில் துடிப்புடன் செயற்பட்டு வருபவர். ஜான் சிராணி பிரபாகரன் அவர்கள் தற்போது பேரவையின் இயக்குனராக பணியாற்றி வருகின்றார். விஸ்கான்சின் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் இருந்து அனுபவம் படைத்தவர். 25 ஆண்டு காலமாக பேரவைக்காக பல்வேறு பொறுப்புகளில் விழாமலர் ஆசிரியர், இணை ஒருங்கிணைப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், தமிழ் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர் எனச் செறிவான அனுபவத்துக்கு உரியவர். வள்ளிக்கண்ணன் மருதப்பன் அவர்கள் பேரவையில் பல சீர்திருத்தங்களை செய்து வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுக்குள் தொடர்பு, உறுப்பினர்களின் நிச்சயமற்ற சூழ்நிலைகளில் உதவி, நிகழ்வு மேலாண்மை போன்றவற்றுக்கு உதவியுள்ளார். கனடிய தமிழ்ச் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றியவர். 2017 ஆண்டுக்கான உலகின் முதல் தமிழ் மரபு மாநாட்டின் அமைப்பாளர். அதைத் தொடர்ந்து 2020 மற்றும் 2021 மாநாடுகளின் மாநாட்டின் அமைப்பாளர். மொத்தம் 3 மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தியவர். சுபா சுந்தரலிங்கம் அவர்கள் அமெரிக்காவில் தமிழர் நலன், தமிழ் கல்வி, கலை இலக்கியம் தொடர்பான பணிகளுக்கு ஒருங்கிணைப்பாளராகவும், பாஸ்டன் அசோசியேஷன் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பணியாற்றியவர். நிதி கணக்கீடுகளில் ஆழ்ந்த அனுபவம் மிக்கவர். பேரவையின் ஈழத்தமிழர் நலன், ஈழப்பணிகள், தமிழர் தொடர்பு குழுக்களில் பணியாற்றி வருபவர். ஈழத்தில் நம் உறவுகள் பல்லாயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட போது அதனை தடுக்க தம்மால் முடிந்தளவுக்கு மனித உரிமைக்காக குரல் கொடுத்தவர். தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். 2004 ஆழிப்பேரலை, இயற்கை அழிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக பாஸ்டன் தமிழ் சங்கத்துடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். முனைவர் பாரதி பாண்டி அவர்கள் பேரவையின் தமிழறிவியல், விழாமலர், கல்வி திட்டம் உள்ளிட்ட பல குழுக்களில் தொடர்ந்து பணியாற்றி வருபவர். வடகரோலைநாத் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தியதில் அனுபவம் மிக்கவர். கல்வி ஆராய்ச்சி பணிகளிலும் களமுன்னோடியாகவும் தலைவராகவும் விளங்குபவர். கார்த்திகேயன் பெருமாள் அவர்கள் பேரவையின் அரசு தொடர்பு, தமிழ் கூறும் தலைமுறை, வணக்கம், வட அமெரிக்கா இயல், உணவு திட்டமிடல், நிதி திரட்டல் உள்ளிட்ட பல குழுக்களில் தொடர்ந்து பணியாற்றி வருபவர். அசோசியேஷன் ஆஃப் இண்டோ அமெரிக்கன்ஸ், டீம், வி ரீச் அவுட், விரிகுடா குரல் கூடம், பே ஏரியா ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் கலிபோர்னியா தமிழ் அகாடமி போன்ற பல அமைப்புகளில் தன்னார்வத் தொண்டராக கடந்த 20 ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர். சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர். 2015 ஆண்டு தமிழ் மன்றத்தின் மூலம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைய நிதி திரட்டும் அணியில் முக்கிய பங்காற்றியவர். 2020 ஆண்டு என்ஜிஓ குழுவின் மூலமாக கோவிட் நிவாரணப் பணிகளில் ஆண்டு முழுவதும் பல திட்டப்பணிகளுக்கு ஒருங்கிணைப்பாளராக அல்லும் பகலும் பணியாற்றியவர். ஷான் குத்தாலிங்கம் அவர்கள் பேரவையின் அரசு தொடர்பு, கல்வியியல் முதலான குழுக்களில் பணியாற்றியவர். தமிழ்ச்சங்கத்தின் தலைமை பொறுப்பு,
பேராளர், ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பல பணிகளை மேற்கொண்டவர். கலை, இலக்கியம், கல்வி பணிகளுக்காக தொடர்ந்து தன்னார்வ பணியில் ஈடுபட்டு வருபவர். வெற்றிவேல் பெரியய்யா அவர்கள் பேரவையின் நிதி திரட்டல் குழு, வாழ்வியல், மருத்துவம் முதலான குழுக்களில் தொடர்ந்து பணியாற்றி வருபவர். சியாட்டில் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்து சங்கத்தை 4 மடங்கு அளவுக்கு உறுப்பினர் சேர்க்கையிலும் நிதி பெருக்கத்திலும் மேன்மை கண்டவர். தமிழ் பள்ளி சார்ந்த பணிகளில் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருபவர். ஆர்த்திகா குமரேஷ் அவர்கள் தமிழ் நூலாசிரியர், தமிழ்கலை பயிற்றுனர், மக்கள் தொடர்பு, இதழியல் முதலான தளங்களில் முன்னோடியாக விளங்குபவர். மனித உரிமை முன்னெடுப்புகளில் அனுபவம் கொண்டவர். டொரண்டோ பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சங்கத் தலைவராகவும் இருந்தவர். பன்னாட்டு தமிழ் மாணவர்களுக்கான வழிகாட்டியாகவும் விளங்குபவர். ரோஷன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆய்வுப் பணிகளில் நாட்டம் மிக்கவர். பல்கலைக்கழக அவசர உதவிக்குழு மாணவர் தலைவராக பணியாற்றிவர். அமெரிக்க கல்வி, நிதி உதவி பெறுதல் முதலான தளங்களில் தொடர்ந்து தகவல் தொடர்பில் ஈடுபட்டு வருபவர். மக்கள் பணியில் வேட்கை கொண்டவர். உண்மை, வெளிப்படை, நம்பகம். உங்கள் பொன்னான வாக்குகளை பேரவை மேன்மை அணிக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.